வணக்கம் மக்களே, இது உங்க அரசியல் அலசல். ஒரு அதிரடி அரசியல் அப்டேட்டுடன் நான் வந்துட்டேன். சமீபத்திய தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரிய சலசலப்பை கிளப்பியிருக்கும் ஒரு நியூஸ் பத்தி தான் நாம இப்ப விரிவாக பார்க்க போறோம். தலைப்பில் பார்த்த மாதிரி EPS விஜய் ஒரு மெகா கூட்டணி ரகசியம் பின்னணியில் ஓடிக்கொண்டிருக்கிறதா? நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாரு. தினகரன் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, EPS நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் TVK தலைமையை ஏற்க தயாராகிவிட்டார், அதனால்தான் அந்த கூட்டணிக்கு அடித்தளம் போட ஆரம்பித்து விட்டார் என்று பகிரங்கமாக சாடியிருக்காரு. சும்மா அவர் சொல்லல, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரத்தையும் அவர் முன்வைத்திருக்காரு. அதிமுகவின் ஒரு பிரச்சார கூட்டத்தில் திடீரென தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை தொண்டர்கள் தூக்கி பிடித்திருக்கிறார்கள். இதை சுட்டிக்காட்டித்தான் டிடிவி தினகரன் மிக காட்டமான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக எந்த அளவுக்கு பலவீனமாகிவிட்டது என்று பாருங்கள். சொந்த கட்சி தொண்டர்களை கொண்டே TVK கொடியை தூக்கி பிடிக்க வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த அளவுக்கு அதிமுக இன்று பலமிழந்து நிற்கிறது என்று சொல்லி அதிமுகவின் தற்போதைய நிலையை போட்டு உடைச்சிருக்காரு. அரசியல் பார்வையாளர்களின் கணிப்பு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். அரசியல் நோக்கர்கள் ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அதிமுகவும் விஜயின் TVKவும் ஒருவேளை கூட்டணி அமைத்து விட்டால் அது நிச்சயம் டிடிவி தினகரனுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும், அவரின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இப்போ இந்த TVK கொடி விவகாரம் கூட்டணியின் பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக தினகரன் பார்க்கிறார். அப்படியானால் அதிமுக TVK கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதா? தமிழக அரசியலில் அடுத்த மெகா ட்விஸ்ட் இதுவாக இருக்குமா? இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? உண்மையில் EPS விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டாரா, அல்லது இது டிடிவியின் அரசியல் கணக்கா? மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த அரசியல் அப்டேட்டில் சந்திப்போம்.